அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பெரியார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பு தொழிலில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, எந்த ஆடு வளர்க்குறது, அதேமாதிரி எந்த ஆடு வளர்த்தா எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்குறது. ஸோ இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது வியூஸ் ஆயிடுச்சு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் ஆடு வளர்ப்பு பிஸ்னஸ்க்கு நீங்கள் வரீங்க அப்படின்னாவே நான் அதிகமாக சொல்கிறது 2 வகையான ஆடு வகைகள் தான் நான் சொல்லுவேன். ஒன்று சேலம் கருப்பு நாட்டு ஆடு ப்ரீடை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு ப்ரீடை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டுமே நாட்டு ஆடு. நான் ஏன் அந்த நாட்டு ஆடு ப்ரீடை சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு இந்த எந்த கிளைமேட்டுக்கு இருந்தாலும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இல்லை சேல் பண்ணுறதுக்கு அந்த 2 ப்ரீடு தான் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் மோஸ்ட்டாக சொல்கிறது இந்த 2 ப்ரீடு தான். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதனா ப்ரீடு போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய சரௌண்டிங்கில் எந்த ப்ரீடு அதிகமாக மூவ் ஆகுதுன்னு ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். அதில் அதிகமாக 99% நான் சொன்ன இந்த 2 ப்ரீடு மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். அதனால தான் எல்லாருக்குமே நான் இந்த ப்ரீடை நான் சொல்கிறது. அது போக இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதனா ப்ரீடு நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, இல்லை நான் இதுக்கப்புறம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, இல்லை அது உங்களுடைய அனுபவ முறைகளில் நீங்கள் வளர்த்துட்டு வரலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா அது நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இது புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய சரௌண்டிங்கில் நீங்கள் அதுக்கு தான் அனலைஸ் பண்ண சொல்கிறேன். எந்த ப்ரீடை நீங்கள் வளர்த்தா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த ப்ரீடு தான் நான் வளர்க்கணும். ஸோ அப்போ இந்த 2 ப்ரீடு உங்களுக்கு ஈஸியாக மூவ் ஆகும். நீங்கள் திடீர்னு ஒரு ஆடை வெட்டி நீங்கள் கறி கடை கூட நீங்கள் கசாப் கடை மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் இந்த கறியை சேல் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த 2 ப்ரீடை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ப்ரீடு சூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 முறையுமே அதாவது 2 ப்ரீடுமே எந்த தீவனங்கள் கொடுத்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அடாப்ட் ஆகிக்கும். அதாவது என்னென்னா அதுக்கு ஒத்து போகும். எந்த தீவனங்கள் வேணாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். உங்களுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த தீவனங்கள் அமையுதோ அது ஈஸியாக இந்த 2 ப்ரீடு அடாப்ட் ஆகிக்கும். ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த ப்ரீடு போனாலும் அதுக்கு அந்த தீவனங்கள் ஒத்து போகணும், அந்த கலப்பு தீவனம் ஒத்து போகணும். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதுக்கு ஒத்து போகிற மாதிரி அமையிறதுக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரீடு சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்க சொல்கிறது அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ இந்த 2 ப்ரீடு நான் சூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த தீவனங்கள் வேணாலும் கொடுக்கலாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சோளம் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோளம் கொடுக்கலாம், வேலி மசாலா கொடுக்கலாம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அகத்தி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சூபா புல் கொடுக்கலாம், சவுண்டில் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி சூப்பர் நெப்பியர் கொடுக்கலாம். எந்த புல் வேணாலும் கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் எந்த புல் கொடுத்தாலும், எந்த புல் கொடுத்தாலும், எந்த தீவனங்கள் கொடுத்தாலும், எந்த கலப்பு தீவனங்கள் கொடுத்தாலும் இந்த 2 ப்ரீடு அடாப்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன இந்த செம்மறி ஆடும் சரி, இந்த சேலம் கருப்பாக இருக்க சொல்லக்கூடிய வெள்ளாடும் சரி, அதாவது நாட்டு ஆடுன்னு இது ரெண்டுமே ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். நான் அதனால தான் இதை நீங்கள் அதிகமாக எடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதேமாரி இன்னொரு விஷயம், எப்பயுமே நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வெள்ளாடு வளர்க்குறீங்க, சூஸ் பண்ணியாச்சு, சரி சொல்லிட்டு எந்த தீவனம் வேணாலும் கொடுக்கலாம், அடாப்ட் ஆகிக்கும். நான் ஸ்டார்டிங்கில் எந்த தீவனம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆடுகளுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய இடங்களில், அதாவது மோஸ்ட்டாக ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஆடுகள் நீங்கள் புதுசாக பிஸ்னஸுக்கு வரீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுடைய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க பந்தக்காரங்களையோ இல்லை உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இடத்துங்களையோ இருந்துட்டு நீங்கள் அந்த ஆடை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய புல்கள் மூலிமா தின்னு வளர்றது மூலிமா நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். அதுவே நீங்கள் வேறு ஒரு சந்தையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி புல்கள் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களையும் கேளுங்க. அந்த ஆடை நீங்கள் வாங்கி வளர்த்து கொஞ்சம் நம்மளுடைய சூழ்நிலைக்கு அது செட் ஆகி வரதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் தான். ஓகேங்களா? ஒரு 15 நாள், ஒரு மாதம் அந்த மாதிரி எடுத்துக்கும் தான். அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரோ நான் சந்தையிலேருந்து ஆடு வாங்கி வந்தால் ஒரு 10 நாள் தீவனம் எடுக்க முடியாது, அது மட்டும் டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆடு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சூழ்நிலை, இந்த கேப் அப்படிங்கிறது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த கேப் கம்பல்சரி இருக்கும். அதாவது ஆடு பார்த்திங்க அப்படின்னா தீவனம் இல்லை பார்த்திங்க அப்படின்னா டல்லாக இருக்கலாம், இல்லை காய்ச்சல் அடிக்கலாம், ஏதோ ஒரு நோயும் வரலாம். ஓகேங்களா? எது வேணாலும் வரலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறது, அங்கேருந்து வாங்கிட்டு வர இடத்துலையே ஒரு வேக்சின் குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதுக்கான தீவன முறைகளை நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் கொடுக்கணும். ஆனாலும் அந்த தீவனம் அதுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு கால சூழ்நிலை கம்பல்சரி எடுத்து தான் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும்.
ஓகேங்களா, இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்காக தான் நான் மோஸ்ட்டாக வந்துட்டு உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடுகளாக பார்த்து நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இன்னொரு விஷயம், இப்போ எந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் தீவனங்களை வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வகையான தீவனங்களை வந்துட்டு வளங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் 3 வகையான தீவனங்கள் இருக்கணுங்க. அதாவது நீங்கள் ஒரு நாள் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் 2 வகையான அதாவது 3 வகையான தீவனங்களும் கலந்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதாவது 3 வகையான தீவன முறைகள் கலந்துருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன தீவனங்களும் சொல்கிறேன். 3 வகையான தீவன முறைகள்லாம் பசுந்தீவனமும் கம்பல்சரி இருக்கணும். அட் த சேம் டைம் உலர் தீவனமும் கம்பல்சரி இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலப்பு தீவனமும் இருக்கணும். இது 3 தீவனமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆடுகளுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கணும். அதாவது கொடுத்து முடிச்சிருக்கணும். இது 3மே கவராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் பசுந்தீவனத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா பசுந்தீவனத்தில் நீங்கள் அதில் ஒரு 3 கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோளம் போட்டுக்கோங்க, இல்லை சூப்பர் நேப்பியர் போட்டுக்கோங்க, இல்லை வேலி மசாலா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது 3ம் அதேமாரி புரியுதுங்களா? அதாவது பசுந்தீவன கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 வகையான தீவனங்கள் இருக்கணும் தனித்தனியாக. அதாவது ஒரு நாளைக்கு வந்துட்டு பசுந்தீவனம் மட்டும், ஒரு நாளைக்கு வந்துட்டு சோளம் போடுவீங்க, ஒரு நாள் வந்துட்டு இது சூப்பர் நேப்பியர் வந்துட்டு போடுவீங்க, இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வேலி மசாலா அந்த மாதிரி வந்துட்டு போடுவீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அதில் பசுந்தீவன கேட்டகரியில் ஒரு 3 தீவனம். ஓகேங்களா, 3 வகையான தீவனங்கள். அடுத்தது உலர் தீவனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வகையான தீவனங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை 3 இல்லை 2, ஏன்னா அதில் அதிகமாக கவர் ஆகாது. அதாவது ஃபஸ்ட்டு மேண்டிட்டரியாக அதாவது கடலை கூட இருக்கும் உங்களுக்கு கம்பல்சரி. ஓகேங்களா, இது மேண்டிட்டரி. 2வது உலர் தீவனங்களில் இந்த மாதிரி இந்த தழைகள், அதாவது இந்த பச்சை பயிர் தயிர், இந்த மாதிரி தட்டைப்பயிறு தழை, இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி காய வச்சு, இல்லை சோளத்தட்டு தயிர், இது மாதிரி காய வச்சு அதை பொடி பண்ணி வச்சுருக்கிறது 2. இந்த 2 தீவனம் கம்பல்சரி இருக்கணும். இது இல்லை அப்படின்னா ஒன்றாச்சும் கம்பல்சரி இருக்கணும். அது கடலை கொடி கம்பல்சரி இருந்தாகணும். ஓகேங்களா, உலர் தீவனத்தில் கவர் ஆகும்போது பார்த்திங்கன்னா கம்பல்சரி கடலை கூட இருந்தாகணும். மோஸ்ட்டாக உலர் தீவனத்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இப்போது 2 வேலையை பசுந்தீவனமாக கொடுக்கணும், ஒரு வேளை தான் உலர் தீவனம் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ அதனால் வந்துட்டு கடல் கொடி மேண்டிட்டரி, அது ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கலப்பு தீவனம். கலப்பு தீவனத்தில் ஏதாவது ஒரு கலப்பு தீவனம் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருக்கணுங்க. அதாவது நீங்களாக உங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய சேனலில் பெஸ்ட்டான கலப்பு தீவனம் ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கும். அதுக்கான லிங்க் நான் ஐகார்டில் கொடுக்குறேன், இல்லை நம்ம சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கலப்பு தீவனம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கினாலும் சரி, அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆக முதல்ல ஏதோ ஒரு கலப்பு தீவனத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, அப்படி இல்லை எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கடலை புண்ணாக்காச்சும் நீங்கள் ஊற வச்சு லிக்விட் ஃபார்மில் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்துட்டு கொடுத்தாகணும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னது கலப்பு தீவனம். ஓகேங்களா, அப்போ 3 தீவனம் 3 கேட்டகரி வந்துட்டு கம்பல்சரி கவர் ஆகிருக்கணும். பசுந்தீவனம் கவர் ஆகிக்கணும், உலர் தீவனம் கவர் ஆகி இருக்கணும், கலப்பு தீவனம் கவர் ஆகி இருக்கணும். ஓகேங்களா, இது 3 மேண்டிட்டரியாக இருக்கணும். ஓகேங்களா, இது 3 மேண்டிட்டரியாக இருக்கணும். இது 3த்துக்குமே நீங்கள் பேசிக்காக இந்த 2 ஆடில் எந்த ஆடு சூஸ் பண்ணி வளர்த்தாலும் இது 3 கம்பல்சரி இருக்கணும். இது வந்துட்டு அதாவது தரைமுறை வளர்ப்பு முறையும் பண்ணை முறை வளர்ப்பு முறையும் இதுக்கு வந்துட்டு பொருந்தும். ஓகேங்களா, மேய்ச்சல் முறை வளர்ப்பு முறைக்கு வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு பசுந்தீவனம் தேவைப்படாது. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மேய்ச்சலில் ஓட்டிட்டு வரீங்க, நைட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டின்னு வந்து கட்டிடுவோங்க, மறுநாள் காலையே வந்துட்டு மேய்ச்சல் முறைக்கு கூட்டு போயிடுவீங்க. இது மோஸ்ட்டாக எதில் கவர் ஆகும்னா செம்மறி ஆட்டுக்கு கவர் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்போது பசுந்தீவனம் உங்களுக்கு வந்து தேவையில்லை, நிலம் இல்லாதவங்களும் தேவையில்லை. அப்போ உலர் தீவனம் மட்டும் நீங்கள் கடையில் வெளியே எங்கேயும் வாங்கி வச்சுப்பீங்க. ஆனால் கம்பல்சரி அதுக்கு அந்த ஆடுகளுக்கு கலப்பு தீவனம் வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆடு புதுசாக வாங்கும்போது பக்கத்தில் வாங்கணும். வாங்குறதுக்கு முன்னாடி தீவனங்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த ஆடுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் வாங்கணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாச்சும் மினிமம் ஒன்றாச்சும் நீங்கள் வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய தீவனங்கள் ஏதாவது ஒரு தீவனங்களில் இப்போது பசுந்தீவனம் 3 தீவனம் சொன்னேன், 3 வகையான தீவனம், அதில் கம்பல்சரி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். உலர் தீவனம் 2 சொன்னால் அதில் கம்பல்சரி ஒன்று இருக்கணும். அதாவது ஒவ்வொன்றாச்சும் நீங்கள் கம்பல்சரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் ஒரு ஆடை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கொண்டு போக முடியும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதேமாரி இப்போ A to Z ஒரு ஆடு வாங்கி வளர்த்து இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஃபார்மெட்டில் நம்ம வீடியோஸ் கோர்ஸாக வந்துட்டு கொடுத்துருக்கோம், நம்முடைய சேனலுக்குன்னு கொடுத்துருக்கோம். அந்த கோர்ஸோட லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அந்த கோர்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கும் போது, இல்லை பார்த்து முடிக்கும் போது, வீடியோ கோர்ஸ் ஃபுல்லாக அது நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா, ஒரு பிகினிங்கில் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா, பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும். அவங்க பேசிக் பிகினருக்கு உருவாக்கப்பட்ட அந்த கோர்ஸ். ஓகேங்களா, அந்த கோர்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அது ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் டைம் ஆக்சஸ். அதில் வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம், ஃபியூச்சர்லையும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு
உங்களுக்கு தேவையான விருப்பங்களுக்கு கூடிய அந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவிலையும் சரி, இல்லை பர்சனலாக எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் PS Varmas 1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு நீங்கள் பர்சனலாக வந்து சேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you the next video. Thank you.